Hello everyone, welcome to Indu Danu Decoding. I am Intumati and along with my friend Danusha, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் எக்ஸாமை எப்படி ஸ்மார்ட்டாகவும் சிம்பிள் வேலையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் நாங்க கொடுக்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கலாம், சிலபஸ் இவ்வளோ பெருசா இருக்கே, கண்டிப்பா என்னால ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட முடியுமா, எனக்கு கோச்சிங் கண்டிப்பா தேவையா, எக்ஸாம் ஹால்ல நான் எல்லாமே ரிமெம்பர் பண்ணி கரெக்டா அட்டென்ட் பண்ண முடியுமா? இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க கரெக்டான பிளேஸ்ல தான் இப்போ இருக்கீங்க. இந்த சேனல்ல நாங்க உங்களை 10 to 12 ஹவர்ஸ்லாம் கண்டினியூஸா படிக்கணும்னு சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க எப்படி ஸ்மார்ட்டா படிக்கலாம் அப்படின்றதுக்கான கைடன்ஸை நாங்க கொடுக்க போறோம். நாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மெமரி ட்ரிக்ஸோட ஃபன்னி வேல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்ரி டேல நம்ம செய்யற ஒர்க்ஸ் அண்ட் சாங்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து கைட் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம 4 இம்பார்ட்டன்ட் ஐடியாஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது உங்களோட நெட் அண்ட் செட் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனல் எதுக்காக அப்படின்றத வந்து பார்க்கலாம். First, to simplify the preparation. நீங்க எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் டைம் கொடுத்து படிக்காம எதெல்லாம் படிச்சா போதும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து நாங்க கைட் பண்ணுவோம். செகண்ட், டு ஐடென்டிஃபை ஹை ஹீல்டு டாபிக்ஸ். பிவைக்யூ அனலைசிஸ் மூலமா எதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆகுது, எதுக்கு வந்து நீங்க நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். தேர்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா மெமரி ட்ரிக் மூலமா நீங்க எப்படி ஹிஸ்டரியும் ஜெனரல் 1 பேப்பரையும் வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நாங்க சொல்லி கொடுப்போம். இப்ப நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்றதை விட அது ஃபன்னி வேல நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். எங்களுக்கு வந்து நீங்க அந்த கான்செப்டை மெமரைஸ் மட்டும் பண்ணாம அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து எங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, என்ன மிஸ்டேக்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டாம். தென் எங்களோட ப்ரிப்பரேஷன்ல நாங்க கத்துக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து க்ரோ ஆகலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சிம்பிள் ட்ரிக்ஸ் மூலமா நம்ம பெரிய கான்செப்ட்ஸையும் வந்து ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதோட ஒரு எக்ஸாம்பிளா தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ரிசர்ச் ப்ராசஸை நம்ம சாம்பார் ப்ரிப்பரேஷனோட கம்பேர் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் டீச் பண்ண போற ஸ்டைல்ல தான் வந்து இந்த சேனல்ல இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நீங்க கத்துக்க போறீங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய தியரிஸ்லாம் படிக்கணும், அந்த தியரிஸ்லாம் நம்ம படிச்சாலும் எக்ஸாம்ல வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். நான் இப்போ இந்த ரிசர்ச் ப்ராசஸை சாம்பார் ப்ரிப்பரேஷனோட எப்படி ஈஸி மெத்தட்ல கத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்ல போறேன். ஐடென்டிஃபையிங் த ரிசர்ச் ப்ராப்ளம், இதுதான் வந்து ரிசர்ச் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் சாம்பார் வைக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன வரும், நம்ம இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கலாம், ட்ரம்ஸ்டிக்கா, ஆனியனா இல்ல மிக்ஸ்டு வெஜிடேபிளா, இதை டிசைட் பண்ணாம நம்மளால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ரிசர்ச்லயும் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்காம ரிசர்ச்குள்ள இறங்க முடியாது. செகண்ட் ஸ்டெப் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன்ல யூடியூப் கிட்டேயோ வந்து கேட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் நேம் தான் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரா. தேர்ட் வந்து ஃபார்முலேட்டிங் ஹைப்போதசிஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம், இப்போ நம்ம புளி வந்து ஆட் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளோட ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது பேரு தான் வந்து ஃபார்முலேட்டிங் ஹைப்போதசிஸ். ஃபோர்த்தா வந்து ரிசர்ச் டிசைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆர்டர்ல செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்கிறது, நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் புளி ஊத்துறது, ஃபைனலா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கிறது. இந்த பிளானிங் பண்றோம் இல்லையா, இந்த பிளானிங் தான் வந்து ரிசர்ச் டிசைன். ஃபிஃப்த்தா வந்து டேட்டா கலெக்ஷன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், பருப்பு, வெஜிடபிள்ஸ், ஸ்டாம்பிங், ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கான நேம் தான் வந்து டேட்டா கலெக்ஷன்.
ஃபைனலா வந்து டேட்டா அனலைசிஸ். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். உப்பு கரெக்டா இருக்கா, போதுமா, காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து டேட்டா அனலைசிஸ். ஃபைனலா வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட். ஃபைனலா வந்து இந்த சாம்பார் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்வோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் காரம் கம்மியா அதிகமா இருந்தா இன்னும் கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளோட வந்த ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட். ஃபைனலா வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்ககிட்ட வந்து இதே ரெசிபியை வேற யாரோ வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்க இந்த சாம்பார் ரெசிபியை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஆர் ரைட் பண்ணி கொடுப்பீங்க. சேம் ரிசர்ச்லயும் இதுதான். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபைனலா ரிசல்ட் இன்டர்பிரேட் பண்ண வரைக்குமே ஒரு டாக்குமெண்டா வந்து ரிப்போர்ட் ரைட்டிங்கா பண்ணி கொடுப்பீங்க. அதுதான் வந்து ஃபைனல் ப்ராசஸ். இப்போ நீங்க பாருங்களேன், இது உட்காந்து 8 செப்பரேட் பாயிண்ட்ஸா மெமரைஸ் பண்ணி அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல போய் அட்டென்ட் பண்றதை விட நீங்க உட்காந்து இவ்வளோ சிம்பிள் வேலையும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸையும் வச்சு அந்த கான்செப்டை கத்துக்கும் போது அதை நீங்க கடைசி வரைக்குமே வந்து மறக்க மாட்டீங்க. இப்போ சாம்பார் நம்ம செய்யும் போது வந்து என்னன்னே டிசைட் பண்ணாம இருக்கிற எல்லாத்தையும் போட்டு செஞ்சா அது நல்லா இருக்குமா, டேஸ்டே சுத்தமா நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளமே என்னன்னு தெரியாம ரிசர்ச்குள்ள இறங்கணும் அப்படின்னா அந்த ரிசர்ச்சும் வந்து ஃபெயில்ல தான் போய் முடியும். இப்போ நம்ம இதுதான் இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல தான் வந்து நீங்க இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வீடியோஸ்லயுமே வந்து கத்துக்க போறீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியான பாரிட்டோ பிரின்சிபல்குள்ள போலாம். அதை வந்து ஃபேமஸ் 80-20 பிரின்சிபல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி 30 days தான் இருக்கு. நீங்க எல்லா யூனிட்ஸுமே வந்து ஈக்குவலா படிப்பீங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் இதுதான் நம்ம பண்ற காமனான மிஸ்டேக். நம்மளோட லைஃப்ல நிறைய ஏரியாஸ்ல வந்து ரொம்ப ஸ்மால் திங் வந்து ஒரு பிக் இம்பேக்டோ இல்ல லார்ஜ் ரிசல்ட்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஐடியாவோட நேம் தான் வந்து பாரிட்டோ பிரின்சிபல், அப்படி இல்லைன்னா 80-20 ரூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய நோட் பண்ணலாம். சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஒகேஷ்னலா கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து ஈக்குவல் டைம் கொடுக்காம இம்பார்ட்டண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சி டாபிக்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றது வந்து இம்பார்ட்டண்ட்டா. அதை தான் வந்து நம்ம இந்த பிரின்சிபல் வச்சு கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 to 10 years ஆஃப் PYQ கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறமா அதிலிருந்து ரிப்பீட்டடாக வர டாபிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஹை இந்த டாபிக்ஸை திரும்ப திரும்ப வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 10 யூனிட்ஸுமே வந்து ஒன் டைம் ஃபுல்லாக படிக்கிறத விட இந்த மாதிரி PYQ அனலைஸ் பண்ணி ஹை ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது வந்து ஒரு பிக் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இதனால வந்து நீங்க மற்ற சிலபஸ்லாம் வந்து விட்டுறணுமா கேட்டால் அது கிடையாது. இது உங்களோட டைமை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எப்படி வைஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின பிரின்சிபல் தான் இது. நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் போது இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். பர்சனலா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் பெட்டர் ஆக்குச்சு. அதனால தான் இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் PYQ அனலைஸ் பண்ணி எந்த டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய நேரம் படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா வந்து கொடுக்க போகிறோம். நீங்க இப்போ வந்து ரொம்ப ஆச்சரியப்படலாம், சிலபஸ் இவ்வளோ ஹியூஜா இருக்கும்போது நிஜமாவே வந்து நம்மளால 30 daysல படிச்சு எஃபெக்டிவா கிளியர் பண்ண முடியுமா? இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து 6 months அப்படி இல்லைன்னா 1 year இருக்கு அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்லோவா படிச்சு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டு
சிலபஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். அதுவே நம்ம கிட்ட வந்து டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கும்போது அப்பயுமே வந்து நம்ம புஷ் பண்ணி சிலபஸ் ஃபுல்லா முடிக்கணுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. டைம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். 30 டே ப்ரிப்பரேஷன் பிளான் அப்படின்றது வந்து சிலபஸ்ல இருக்கிற எல்லா பேஜையுமே வந்து ரஷ் பண்ணி முடிக்கணுன்றது கிடையாது. ஹை yield டாபிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்மார்ட் ரிவிஷன் மூலமா எக்ஸாம் கிளியர் பண்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்டா வந்து நம்ம சிலபஸ் பத்தி ஃபுல்லா முடிக்காம ஹை ஃப்ரீக்வன்சி டாபிக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பிவைக்யூ மூலமா வந்து எடுக்கணும். செகண்ட் வந்து பேலன்ஸ்டு டெய்லி பிளான் வந்து இருக்கணும். நம்ம ஒரே புக்கை வச்சுட்டு ஒரே மார்னிங் டு நைட் வரைக்கும் அதுவே வச்சுட்டு இருந்தால் நமக்கு தூக்கம் தான் வரும். அதுக்கு பதிலாக பேப்பர் ஒன்னையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஏன்ஷியன்ட் மாடர்ன் கம்பைன் பண்ணி படிக்கலாம். பேப்பர் ஒன்லேயே வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் படிச்சுட்டு மதியம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கலாம். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெமரி ட்ரிக்ஸ். உட்காந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து சும்மா மனப்பாடம் பண்றதை விட மெமரி ட்ரிக்ஸ் மூலமா நீங்க ஃபன்னி ஸ்டோரிஸோ இல்லை நேம் கனெக்ட் பண்ணியோ அதுக்கு சுத்தமா மீனிங்கே தேவையில்லை. உங்களுக்கா ஏதோ தோன்றத சும்மா பிரெயின்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி இருக்கிற ட்ரிக்ஸை நீங்களே செல்ஃபா கிரியேட் பண்ணி நிறைய படிக்கலாம். அப்படி படிச்சீங்கன்னா டைம் கண்டிப்பா சேவ் ஆகும். நீங்க எக்ஸாம் வரைக்கும் இல்லை, லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. ஃபைனலாக வந்து மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டில் தான் வந்து நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றதுலையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறது வந்து அவங்களுக்கு எபிலிட்டி இருந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபெயில் ஆகுறதுக்கான ரீசன் அவங்க சரியான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணாததான். நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸை கம்ப்ளீட்டா கொடுக்கறது தான். நீங்க இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ லேட்டா ஸ்டார்ட் பண்றீங்களோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ டேஸ் இருக்குன்றதும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த டேஸை நீங்க எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அனதர் காமன் டவுட்டா வந்து நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நெட்டோ செட்டோ கோச்சிங் தேவையா அப்படின்றது தான். இதை பத்தினதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு கண்டிப்பா கோச்சிங் சென்டர் தேவையா? நம்மள ஒருத்தர் கைட் பண்ணாதான் நம்மளால நெட்டோ செட் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியுமா அப்படி கேட்டா அதுக்கு கண்டிப்பா வந்து நோ தான். நம்மளால செல்ஃபா படிச்சே வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கோச்சிங் சென்டர்ஸ் கைட் பண்றதை விடவே நம்ம அதை விட அதிகமான மார்க்ஸே வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நாங்க யூஜிசி நெட்டை வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மூலமா தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து கோச்சிங் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பிவைக்யூஸ் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்குது. பாஸ்ட் 5 years பேப்பர் வந்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாலே வந்து ஆஃப் த ஸ்டெப் வந்து நம்ம தாண்டிட்டு தான் எடுத்துக்கலாம். இதே தான் வந்து கோச்சிங்லயுமே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. தேர்டா வந்து செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். இப்போ நம்ம காலேஜோ இல்லை வேலைக்கோ போறோம் அப்படின்னா கோச்சிங் சென்டர்ல கொடுக்குற ஷெடியூல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் வந்து இதுல கிடையாது. நமக்கு கன்வீனியண்டா இருக்கிற டைம்ல நம்ம டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கும்போது அது ஒரு பிக் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மணி சேவிங். நம்ம கோச்சிங் சென்டர்ல கொடுக்குற மணியை வந்து நம்ம புக்ஸ் வாங்குறதுக்கும் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா வந்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்டடி இன்னும் எஃபெக்டிவா மாத்துறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோச்சிங் சென்டர் போனாதான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மித்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் த கோச்சிங் சென்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங்கர் பெய்ட் கோர்சஸ், சிலபஸை இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டீச் பண்ணணும், ரொம்ப டியூரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக
லாங் கிளாஸஸ் வந்து வைப்பாங்க. அவங்க ரேரா தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. சொன்னாலுமே வந்து அந்தந்த டாபிக்ஸ் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து சொல்லுவாங்க. பிவைக்யூ பேட்டர்ன் அனலைசிஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கரெக்ட் டைம்ல முடிக்கணும். நெக்ஸ்ட் மெமரி ட்ரிக்ஸும் ஷார்ட் கட்ஸும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து டீட்டெயில்டா டீச்சிங் பண்றதுக்கு வந்து அது அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். பட் நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதுக்காக ஒர்க் பண்ணா மட்டும் நமக்கு போதும். நமக்கு வந்து ஃபுல் சிலபஸ்லாம் முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப கிறிஸ்பா நமக்கு என்ன தேவையோ அது படிச்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்காம பிவிக்யூ மூலமா அனலைஸ் பண்ணி எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிவிக்யூ பேட்டர்ன் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மெயின் கீயே. அதை அனலைஸ் பண்றது மூலமா தான் நம்ம 50% ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து முடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஷார்ட் கட்ஸ் அண்ட் மெமரி ட்ரிக்ஸ். நம்மளே நமக்கு தெரிஞ்ச ஃபன்னி வேல ஷார்ட் கட்ஸோ மெமரி ட்ரிக்ஸோ யூஸ் பண்ணி கத்துக்கிட்டு அந்த கான்செப்டை நம்ம லைஃப் லாங் வந்து கொண்டு போக போறோம். நம்ம பாஸ் பண்றது அப்படின்றது வந்து எல்லாத்தையும் படிச்சு நம்ம கத்துக்கிறது கிடையாது. எது வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்களோ அதை கவர் பண்ணா மட்டும் போதும், நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலி த டீகோடிங் பிகின்ஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் நாங்கள் எப்படிலாம் கொண்டு போக போகிறோம், நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஐடியா அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்து தானோ டீகோடிங்கில் என்ன வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னா, யூஜிசி நெட் பேப்பர் 1 அண்ட் ஹிஸ்ட்ரி பேப்பர் 2க்கான ஈஸி மெமரி ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அது வந்து கைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பிவைக்யூஸ் வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதை நீங்க படிச்சா போதும். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை இந்த மெமரி ட்ரிக்ஸ் மூலமா நீங்க அந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நாங்க சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஸ்டடி பிளான். ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்தா ஒருத்தர் நம்மளை மென்டார் பண்ணா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அதுக்கான ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் வந்து நாங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல வந்து கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஓரியன்டட் லேர்னிங் டெக்னிக்ஸ். நாங்க எங்களோட ப்ரிப்பரேஷன்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ, நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கா வந்து சொல்லி கொடுக்க போறோம். Stay tuned for the next video. Thank you all.